மிகப்பெரிய அந்த மாதிரி போடத்திலே யாரும் நிற்க மாட்டாங்க. அவருக்கு அதுலேயே என்ன நினைக்கிறாங்க, ஒரு உண்மையான கலைஞர் என்பதற்கு அவர் கொஞ்சம் தான் முழு நிறுவனமாக தான் அதில் இருப்பார். அது இருக்கிற அதை பற்றி ஒரு கவலை இல்லை. ஆனால் ஒரு கலைஞர் என்பதற்கு எதுவும் தெரியாது. அந்த கலைஞராகவே அந்த நடிப்பு அந்த பாத்திரமாக மாற வேண்டும். அப்படி மாறி இந்த விடுதலை நாடகத்தில் அந்த புறவர்கள் வேடத்தை எடுத்து அந்த சமுதாயத்தில் உள்ள புரட்சியை போக்குவதற்காக ஒரு நாடகத்தை நடத்தினார். இதை பெரியார் பள்ளியில் அழைத்து தலைவர் வீரமணி நடத்தி அதில் இவருக்காக ஒரு பாராட்டு விழா வைத்து நாடகவே மாபி முத்து என்ற ஒரு பட்டத்தை, மிகப்பெரிய ஒரு பட்டத்தை வழங்கினார் என்பதுதான். பெரியாருக்கு பிறகு எம்.ஆர். ராதாவுக்கு பிறகு இந்த நாடக கலையில் மிகப்பெரிய புரட்சியை செய்யக்கூடியவர். அவரை பொறுத்தவரையில் 54 ஆண்டுகள் நடத்துவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கம் கண்டக பண்பாட்டு மையமும் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு தெரியல. வடநாட்டுக்காரங்களுக்கு கேரளா உட்கார்ந்து என்ன நடத்திட்டு தான். இது போன்றதற்கு இன்னும் நிறைய உதவிகள் செய்யலாம். அரசாங்கமும் செய்யலாம், மற்றதான் செய்யலாம். ஏன்னா இது புராண நாடகங்களே இப்போ நிறைய வளர்ந்துருக்காங்க. எங்க ஊருக்கு கடந்து வருடம் புராண நாடகம் நடத்திடுவாங்க. சரவணம் பார்க்காரு புராண நாடகம் நடத்திடுவாங்க 10 நாள். ஆனா இந்த சமூக நாடகங்களை, இது போன்ற கருத்துக்களை வலியுறுத்துகிற நாடகங்களை யாரும் அதிகம் நடத்துறதில்லை. வடூர் பகுதியில் போய் நடத்துவாங்க. அடுத்தது நம்முடைய மாவி முத்தையா தான் ஒரு வருஷம் ஆசிரியர் ஐயா வீரமணி அழைத்து தலையாமங்கலத்தில் பெரிய திருவிழா மாதிரி நடத்தினாங்க. அதுதான் நாங்கள் வந்திருந்தோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள்லாம் இன்னும் நிறைய உதவி செய்யணும், செஞ்சுக்கணும் முடிஞ்சதை. இருந்தாலும் நாங்கள் பல்வேறு பணிகளில் நாங்கள் இருக்கிறதுனால இன்னும் குறைவு தான். 10 ஆண்டுகளில் இன்னும் மிகப்பெரிய உதவிகளை நாங்கள் எங்களால் இந்த உதவிகளை செய்வோம் என்பதை அன்போடு தெரிவித்து இந்த நடுவர்களுக்கும் என்ன இந்த நேரத்தில் பாராட்ட தெரிவிக்கிறோம். எவ்வளவு பேர் வரலாறு முக்கியம் இல்லை. பெரியார் விடுதலை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கேட்கறாங்க, பெரியார் இந்த விடுதலை பத்திரிகையை யார் கேட்பா, யார் படிப்பா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இந்த நாட்டில்